கட்டுமான பொருள் கட்டுமான பொருள் பாத்தீங்கன்னா நீ வீடே கட்ட முடியாது. இந்த நகர பகுதியெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க, நடுத்தர மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க, வீடு கட்ட முடியாது. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததும் திமுக ஆட்சியில் இருந்தும் எவ்வளவு விலை வித்தியாசம் பாருங்க. ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய், இப்போ 6000 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட் விலை. அதாவது ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய் ஒரு யூனிட் ஜல்லி. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்போ ஒரு டன் கம்பி 65000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய், இப்போ 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்கு செங்கல் விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் 350 ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட். மரம் 200% விலையேறி போச்சு. இப்படி இந்த பொருள் எல்லாம் விலையேறி போச்சு. இதனால வீடு கட்ட முடியுமா? வீடு கனவுல கட்டிக்கலாம். நீ திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடு கட்டிக்கிட்ட எண்ணமே மக்களுக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, இந்த இதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை உயரிட்ட பொழுது கட்டுப்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்க. நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், இப்படி இந்த கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறா ஏறி போச்சு.